எல்லாம் வல்லாந்தனை ஏத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எல்லா சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ரசவாத ஆய்வாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் பார்க்கும் பொருள் என்னென்னாங்க, திரிமூர்த்தி பதங்க சுண்ணம். திருமூர்த்தினாங்க வீரம், லிங்கம், பூரம். இந்த 3 பாசானங்கள்லேருந்து ரசத்தை பிரித்து கட்டின கந்தகத்தோடு சேர்த்து 3 முறை பதங்கம் ஏற்றி சுண்ணம் பண்ணுறதாங்க இந்த பதிவில் உள்ள நாம் பார்க்க போகிற முறை. இது வந்துங்க ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். நீங்கள் வைத்தியர்களும் ரசவாதாய்வாளர்களும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான மருந்துங்க. இப்போ லிங்கம், ஜாதி லிங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ஜாதி லிங்கம், அதே மாதிரி வீரம், அதே மாதிரி பூரம். இந்த 3 விதமான பாசானம், 3மே ரசசத்துடைய பாதரச சத்துடைய பாசானங்கள். இந்த 3லேருந்துமே ரசம் பிரிக்கலாம். லிங்கத்திலேருந்து தனியாக ரசமோ வீரத்திலேருந்து தனியாக ரசமோ பிரிச்சுக்கிங்க. பூரத்திலேருந்து ரசம் பிரிக்கிறது சிரமம். அதனால் இந்த 2 ரசங்களையும் எடுத்து பூரத்தை அதே அளவு சம அளவு, இது 35 கிராம் ரசம்னா இது 35 கிராமு, பூரம் 35 கிராம் பவுடராகவே போட்டு கட்டின கந்தகம், ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன், வாழைக்கிழங்கு தண்ணியில் கட்டின கந்தகம் 35 கிராம், மொத்தம் 140 கிராம். இந்த பொருளை கந்தக ஜெய்நீர்னால் விட்டு அரைத்து 3 முறை பதங்கம் ஏற்றினோம்னா இந்த மாதிரி திருமூர்த்தி பதங்க சுண்ணம் கிடைக்கும். இதில் உள்ள முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கோஜ பீஜ சம்பந்தமுடையது. இந்த 3 பொருளும், அதாவது லிங்கமும் பூரமும் வீரமும் ரசசத்துடையது, கந்தகமும் கந்தக ஜெய்நீரும் கந்தக சத்துடையது. அதாவது கோஜ பீஜ நாத விந்துன்னு சொல்லுவாங்க. இந்த 2ஐயும் இணைக்கும் போது மிக அற்புதமான குருமருந்து போன்று இது வேலை செய்யும். இந்த சுண்ணம் மரபணு நோய்களையும் கர்மவினை சார்ந்த நோய்களையும் ரொம்ப எளிமையாக தீர்க்கும். அதாவது நம்ம அணுக்களில் ஏற்படக்கூடிய சிதைவு, அணுச்சிதைவுவாங்க, அணுச்சிதைவை நிறுத்தி அணு பெருக்கத்தை உண்டு பண்ணும். நம்ம உடம்புக்குள்ள செல்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தும். முக்கியமாக எலும்பு மஞ்சையில் இருக்கக்கூடிய WBC கவுண்டிங்கை அதிகப்படுத்தும். எலும்பு மஞ்சள் இருக்கிற சத்துக்களை உற்பத்தி செய்து சப்த தாதுக்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான திருமூர்த்தி பதங்க சுண்ணம். இது எல்லா சித்த வைத்தியர்களும் ரசவாத ஆய்வாளர்களும் செய்து பயன்படுத்திக்கங்க. நன்றி.